நாளுக்கு ஆதாரமாக நாம் திருப்பிக் கொள்வோம். आज हम लोग इस आधार के लिए मेरे साथ खोलिएगा ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் एशिया नबी का किताब है 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். 43 अध्याय का पहला वचन को हम लोग देखेंगे. हे इस्राएल तेरा रचने वाला और हे याकूब तेरा सृजनहार यहोवा अब यूँ कहता है, मत डर क्योंकि मैंने तुझे छुड़ा लिया है, मैंने तुझे नाम लेकर बुलाया है, तू मेरा ही है. இந்த இடத்துல பார்க்கிறோம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது என்ற இடத்துல துவக்கம் இருக்கிறது. यहाँ पर हम लोग ने देखा, हे याकूब तेरा रचने वाला और हे याकूब तेरा सृजनहारा करके हम लोग यहाँ देखते हैं. இங்கே ஆண்டவர் யாக்கோபை பார்த்து யாக்கோபை சிருஷ்டிக்கிறார். यहाँ पर परमेश्वर याकूब का सृष्टि किया. அது மாத்திரமல்ல, அடுத்த லெவல் அவனை உருவாக்குற தேவனா இருக்கிறார். और साथ ही साथ हम लोग नहीं देख रहे हैं और उनको परमेश्वर रचना भी किया. ஆண்ட சிருஷ்டிக்கிற இந்த உலகத்தில் அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் 6 நாட்களில் சிருஷ்டிக்கிறார். 6 दिन में परमेश्वर सारे इसी पृथ्वी को परमेश्वर ने सृजन किया. ஆனால் அந்த மனிதனை அவனுக்கு தேவன் விரும்புகிற விதமாக இருப்பதற்கு பல விதங்களே அவனை உருவாக்குகிறார். जैसे परमेश्वर मनुष्य अपना जैसे चाहता है उनके इच्छा के अनुसार परमेश्वर ने और उनको पूरा रचना किया. அப்படி செய்யும் போதுதான் அவர் தேவனுடையவர்களாக ஆக முடியும். जैसे उस प्रकार बनाने के वक्त में और परमेश्वर के जैसे वो बन सकते हैं. சிருஷ்டிக்கிறது குறைந்த நாட்கள் இருக்கிறது, ஆனால் உருவாக்குறது ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை உருவாக்குறார். परमेश्वर ने जो सृष्टि है तो कुछ दिन के लिए है, लेकिन जो हम लोग रचना है, जो हम लोग बनाना है वो लंबा समय तक है. அந்த காரியங்களை நம்முடைய யாக்கோபுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வோம் இந்த நாள்ல. तो इस बातों को याकूब का जिंदगी से हम लोग देख सकते हैं. நாம் யாக்கோபை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறோம். जैसे हम सब याकूब के बारे में अच्छी तरह से जानते हैं. யாக்கோபு பிறப்பு அவர் வந்து இரட்டை பிள்ளை, அவரும் அவருடைய சகோதரி ஏசாவும் இரட்டை பிள்ளைகளாக பிறந்தார்கள். याकूब और येसा दोनों जुड़वा बच्चे थे. அவர்கள் வளர்க்கப்படி ஈசாக் ரெபேக்காள் மூலமாக வளர்க்கப்பட்டார்கள். और ईसाक रेबेका उनका माँ बाप उनके द्वारा उन्हें पालन पोषण किया गया. நம்ம தெரிந்தபடி ஏசா அவர் வந்து வேட்டைக்காரனாக காடுகளில் இருக்கிற பார்க்கிறோம். और जैसे हम जानते हैं ஏசா ने जो जंगल में वो शिकार बनाया. ஆனால் யாக்கோபு தன்னுடைய தாயாரோட ரெபேக்காளோடு அவர் கூடாரவாசியாக இருந்தார். याकूब ने अपना माँ के साथ जो खेती में काम करने वाला बन गया था. ஆனால் இந்த யாக்கோபை பார்க்கிறோம், தன்னுடைய தாயாரோட பேச்சை கேட்டு அவர் வந்து தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய தகப்பனையும் ஏமாற்றுகிறார். जैसे याकूब अपना माँ का बात को सुन करके भाई और बाप को वो धोखा दे रहा है. ஆண்டவர் உண்மையாக அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை முன்னாடியாக அவர் வைத்திருக்கிறார். पहले एक आशीष को परमेश्वर उनके जीवन में रखा हुआ था. ஆனாலும் அவர் அவருடைய வாழ்க்கையில ஒரு எத்தனாக காணப்பட்டு அவர்கள் இருவரையும் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவர் முயற்சிக்கிறார். लेकिन उन्होंने धोखाधड़ी करके और उनका अपना बड़े भाई का आशीष को भी उन्होंने छीन लिया था. இது நிமித்தமாக ஏசா கோபம் கொண்டு அவரை கொல்வதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். इसलिए ஏசா ने वो गुस्सा होकर के अपना भाई को मारने के लिए वो चाह रहा था. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு வழியாக இருக்கிறது, ஆனால் அடைவதற்கு ஏற்பட்ட முயற்சி நிமித்தமாக அவருடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுகிறது. परमेश्वर का आशीष एक तरफ है, फिर भी वो अपना वो दूसरा वो आशीष को पाने के वजह से उनका जीवन का खतरा बन गया था. அதனால அவர் அந்த இடத்தை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. इसलिए उस जहाज छोड़ के उन्होंने भाग चला. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் போய் அவருடைய மாமா லாபான் வீட்டில் போய் அவர் அங்கே இருக்கிறார், அங்கே வேலை செய்கிறார். इसके बीच में उन्होंने अपना मामा वो लाबान के घर जाकर के वहां पर रहने लगे. அங்கே 20 வருடங்கள் அவர் வந்து உழைக்கிறார். 20 साल तक वहां पर काम कर रहा था. அங்கு வந்து தன்னுடைய மனைவிகளுக்காக 14 வருடமும் 6 வருடம் அவருடைய ஆடு மந்தைகளுக்காக அவர் வேலை செய்கிறார். 14 साल और 6 साल वहां पर
वो वहाँ शादी की वजह से और वहाँ अपना मामा के घर में वो काम कर रहे थे। இப்படிப்பட்டு அவர் வந்து அவருடைய சொத்துக்கள் அவருக்கு அதிகமானது, ஆடு மாடுகள் பிள்ளைகள் பிறந்தார்கள். ये काम किया, शादी किया और उनका संपत्ति और जो जीव जंतु था पशु जीवन सब उनको बढ़ने लगा। இப்படியா ஆண்டவர் அவரை அழைத்த ஒரு நோக்கம் உண்டு. जो परमेश्वर उनको जो याकूब को बुलाया एक मकसद के साथ बुलाया। ஆனால் அவர் இப்போது லாபானிடம் சென்று அங்கே இருக்கிறார். अभी लाबान अपना मामा के घर में रह रहा है। இப்போது பார்க்கிறோம், முதலாவது தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும்போது அவர் முதலாவது அவர் உருவாக்குறதுக்கு முன்பாக அவரை பிரித்தெடுக்கிற ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். जैसे मनुष्य को बनाने के पहले परमेश्वर उनको अलग करने के लिए चाह रहा है। ஆண்டவர் யாரையெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய காரணக்காக அவர் தெரிந்து கொள்கிறாரோ, तो परमेश्वर अपने लिए जिसको वो चुन रहे हैं அவரை அவர்கள் சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு பிரித்தெடுக்கிறார். तो वो परमेश्वर उनके बीचों से अपने लिए उनको अलग कर रहे हैं। உலக மக்கள் அல்லது மற்ற மக்களுக்கும் இடையிலே அவர் ஒரு பெரிய வேறுபாடை காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். और जो चुने हुए लोग और संसारी लोग दोनों को बीच में परमेश्वर एक भिन्नता को दिखाते हैं। அதை நாம் படிப்போம். முதலாவது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் அதிலோட 1 வசனங்கள். उत्पत्ति 31 में 1 से लेकर 3 तक हम लोग पढ़ेंगे। उत्पत्ति 31:31। फिर लाबान के पुत्रों की ये बातें याकूब के सुनने में आई। याकूब ने हमारे पिता का सब कुछ छीन लिया है और हमारे पिता के धन के कारण उसकी ये प्रतिष्ठा है। और याकूब ने लाबान के मुख पर दृष्टि की और ताड़ लिया कि वो उसके प्रति पहले के समान नहीं है। तब यहोवा ने याकूब से कहा, अपने पितरों के देश और अपने जन्मभूमि को लौट जा और मैं तेरे संग रहूँगा। இந்த இடத்துல பார்க்கிறோம், யாக்கோபு அங்கே 20 வருடங்கள் உழைத்த பின்பு அவனுடைய காரியங்கள் அவனுக்கென்று சில சொத்துக்கள் சேர்ந்த உடனே இங்கு வந்து லாபானுடைய குமாரர்களுக்கும் அவர்கள் விரோதமாக இருக்கிறதை பார்க்கிறோம். यहाँ 20 साल अपना संपत्ति सब उनका इकट्ठा हुआ और शादी भी होने के बाद में लाबान का जो उनका बेटे लोग भी उनका विरोध में याकूब के विरोध में खड़े हो जा रहे हैं। இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் வந்து நீ உன் சுய தேசத்துக்கு திரும்பி போ என்று சொல்லி அவனை வேறு பிரிக்கிறதை பார்க்க முடிகிறது. तो यहाँ पर परमेश्वर ने कह रहा है याकूब से, तुम अपना स्वयं देश को तो लौट जाओ। ஆண்டவர் யாக்கோபை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். याकूब के बारे में परमेश्वर ने एक योजना रखा हुआ था। அவர் ஆபிரகாமுடைய சந்ததி, वह इब्राहिम का वो संतान था அவர் மூலமாக இந்த தேசம் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். और उनके द्वारा इस देश पूरा आशीष पाना है। ஆனால் அவர் போய் இன்னொருத்தருடைய கீழே இருக்கிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. और याकूब जाकर के दूसरे और एक उनके बीच में उनके आधीन में रहने के लिए परमेश्वर नहीं चाहा। அதனால என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நாள் அவரை வைத்து விட்டு அந்த இடத்துல இருந்து அவரை பிரிக்கிறார். कुछ दिन के लिए परमेश्वर वहां पर याकूब को रखा, फिर उनको वहां से चले जाने के लिए परमेश्वर ने कह रहा है। ஆண்டவர் யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறாரோ, परमेश्वर जिसको जिसको बुला रहे हैं, முதலாவது அவர் அவருடைய சூழ்நிலையிலிருந்து அவளை வேறு பிரிக்கிறார். பாவத்திலிருந்து அவள் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து அவருக்கு வேறு பிரிக்கிறார். जैसे उनका वातावरण, उनका पाप का वो स्थिति और वो सारे बातों से परमेश्वर ने उनका अलग कर रहा है। அதனால நாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஜீவிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. हम लोग इस प्रकार का एक अलग जीवन बिताने के लिए परमेश्वर हम लोग इस बातों को अलग बुला रहा है, उसके लिए हम लोग तैयार होना है। அப்படிப்பட்ட சூழ்நிலை நாம் அந்த காரியங்களை நாம் விட வேண்டும். तो उस वक्त में हम अपना बातों को छोड़ना आवश्यकता है। சில வேளையிலே மனிதர்களை விட ஆண்டவர் சில மனிதர்களிடமிருந்து ஆண்டவர் பிரிப்பார். कभी कभी परमेश्वर लोगों से भी हम लोग अलग करेंगे। சில சூழ்நிலையிலிருந்து நாம் தேவன் வேறு பிரிப்பார். और कभी कभी परमेश्वर जैसे हम लोग अपना जो वातावरण है उसमें से जो हमारा हालत देख करके परमेश्वर अलग करेंगे। அப்படி நாம் அதை விட்டு விலகும் போதுதான் ஆண்டவர் கொடுத்த நோக்கத்திற்கு நேராக நாம் செய்ய முடியும். तो वैसे ही हम परमेश्वर का जो योजना है उसके ओर हम आगे बढ़ सकते हैं। ஆண்டவர் உருவாக்கல இரண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார். और परमेश्वर जो बनाने के लिए दूसरा एक काम कर रहे हैं। 32ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். और इसी उत्पत्ति में 32
अध्याय में एक वचन को हम लोग देख सकते हैं। இங்க பார்க்கிறோம் அவர் வந்து அந்த லாபானில் தப்பித்து வருகிறார், இடையில லாபான் துரத்தி கொண்டு வருகிறான். ஆனால் இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை விசேஷ விதமாக காப்பாற்றுகிறார். यहाँ लाबान से अपना परिवार संपत्ति सब अलग हो करके उन्होंने चले आ रहा है और उस वक्त में वहाँ पर लाबान के पीछे कर रहा है याकूब के। तब वहाँ पर परमेश्वर याकूब को और एक बार वहाँ बचा रहा है। அவன் இப்போது அவர் வந்து தன்னுடைய சுய தேசத்திற்கு போக வேண்டும். अभी याकूब अपना जो स्वयं देश को जाना है, அங்கு தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய சகோதரனை அவர்கள் பார்க்க வேண்டும். अपना बाप अपना भाई से उनको मिलना है। அந்த ஏசாவை தான் அவர் ஏமாற்றி இருக்கிறார், அவனுடைய சகோதரனை. जो अपना भाई को ऐसा को उन्होंने धोखा दिया। இப்போது அவர் எந்த சூழ்நிலை இருப்பார் என்று இவருக்கு தெரியாது. अभी ऐसा का स्थिति क्या था और वो किस अपना मन में वो रहता है करके उन्होंने नहीं जानता है। 32ஆம் இடத்துல வந்து 3-4 வசனங்களை பார்ப்போம். 32ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 32:3-4 வசனங்கள். उत्पत्ति 32 में 3-4 वचन को हम लोग देख सकते हैं। तब याकूब ने शेर देश में अर्थात एदोम देश में अपने भाई एसाव के पास अपने आगे दूत भेज दिए और उसने उन्हें यह आज्ञा दी, मेरे प्रभु एसाव से यो कहना, तेरा दास याकूब तुझसे यो कहता है कि मैं लाबान के यहाँ परदेशी होकर अब तक रहा। இங்கே பார்க்கிறோம், நான் வந்து லாபான்ட்ட இருந்தேன், இப்போது நான் திரும்பி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பேரை வந்து முன்னாடி தன்னோட சகோதரர்கிட்ட அனுப்புகிறான். और उन्होंने क्या किया, अपना भाई के पास कुछ लोगों को भेज रहा है और मैं अब तक मामा लाबान के साथ रहा करता था, अभी मैं फिर वापस तेरे पास लौट के आ रहा हूँ करके उन्होंने संदेश भेज रहा है। ஆனால் 6ஆம் வருஷத்தில் இப்படியாக அவர்களை எதிர்கொள்ள ஏசா 400 பேரோட வருகிறான் என்ற ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. लेकिन 400 लोग के साथ ऐसा ने हमसे वापस भेंट करने के लिए आ रहा है करके ये संदेश जैसे याकूब ने सुना। 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், அந்த காரியங்களை கேள்விப்பட்டு அவன் பயந்து வியாகுலப்படுகிறதை பார்க்க முடிகிறது. 7वां वचन में देख रहे हैं याकूब ये तो डर गया और बहुत दुखित हो गया। நான் இவ்வளவு நாள் சம்பாதித்த காரியங்கள் லாபானில் தப்பித்து வந்திருக்கிறேன், இப்போது ஏசா வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்வான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கலக்கத்துக்குள்ளா இருக்கிறார். यहाँ पर लाबान से अभी इतना मैं बच गया और संपत्ति तो इतना तो मेरा पास है, अभी ऐसा नहीं ये पूरा छीन लेगा, ये बातों को सोच के उनको बहुत डर आ गया था। 7ஆம் வசனத்திலிருந்து அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய பழைய உபாய தந்திரங்களை அவன் செய்கிறான். जे 7वां वचन के बाद में हम लोग देख सकते हैं जो उनका पुराना तरीका था, जो धोखा देना, उस बातों को उन्होंने करने के लिए कोशिश कर रहा है। மந்தைகளை அவருடைய பிள்ளைகளை அதிக ஒரு 1-2 பகுதிகளாக அவன் பிரிக்கிறான். और जो अपने पास और जानवर थे वो गाय बैलों थे और सबको क्या किया उन्होंने 2 दल करके उन्होंने अलग कर रहा है। ஒருவேளை ஒரு கூட்டத்தை ஏசா முறியடித்து போட்டாலும் கொஞ்சம் இது நமக்கு மிஞ்சும் அப்படின்னு யோசிக்கிறான். पहले वो दल को अगर ऐसा ने वो मार दिया या पकड़ लिया तो दूसरा दल तो बच जाएगा करके उन्होंने सोच रहा था। கொஞ்சம் வெகுமதியிலே அனுப்புகிறான். और साथ ही साथ कुछ भेंटों को भी और अपना भाई के लिए भेज रहा है। எப்படியாவது ஏசாவை வந்து அவன் வந்து கூலா இருக்க வைக்கணும், அவனை வந்து எப்படியாவது சரி பண்ண வேண்டும் என்று விரும்புகிறான். जैसे भी अपना भाई को उनको ठंडा दिमाग करवाना है और इस बातों को सोच करके उन्होंने ये पूरा तरीका को कर रहा है। இப்படி பார்க்கிறோம், நம்ம ஒரு காலத்துல நம்ம வந்து நான் பாவத்தில் இருந்திருப்போம். तो हम लोग भी इस प्रकार पहले हम लोग पाप में थे। அந்த பாவத்தோட காரியங்கள் பார்க்கும்போது பிற்காலத்தில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போதும் तो इसके बाद में जब हम यीशु मसीह को हम अपनाएंगे அதனுடைய சில நேரத்தில் அதனுடைய விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடும். लेकिन उसी वक्त में कुछ बातों को हम लोग सामना करना पड़ता है। ஒரு சில தவறுகளை செய்யும்போது அதற்கான தண்டனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். कब जब हम उस वक्त में गलती या पाप हम लोग क्या करते थे उसका दंड भी हम लोग भोगना पड़ता था। ஆனா இந்த சூழ்நிலையில நாம் ஆண்டவரை தேட வேண்டும். उस वक्त में ही परमेश्वर को ढूंढना आवश्यकता है। ஆனா இந்த நேரத்தில் யாக்கோபு வந்து ஆண்டவரை தேடவில்லை. लेकिन यहाँ याकूब ने परमेश्वर को खोजा नहीं, ஆனால் ஆண்டவர் அவனை தேடி வருகிறார் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில. यहाँ पर एक भिन्न और समस्या में परमेश्वर याकूब को ढूंढ के आ रहा है। 26ஆம் வசனத்துல 28ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். ஆதியாகமம் 32:26 வரை. और इसी अध्याय में 32 में 26, 27, 28 को हम लोग पढ़ेंगे। तब उसने कहा,
मुझे जाने दे, क्योंकि भोर होने वाला है। याकूब ने कहा, जब तक तू मुझे आशीर्वाद न दे, तब तक मैं तुझे जाने न दूंगा। और उसने याकूब से पूछा, तेरा नाम क्या है? उसने कहा, याकूब। उसने कहा, तेरा नाम अब याकूब नहीं परंतु इस्राएल होगा, क्योंकि तू परमेश्वर से और मनुष्य से भी युद्ध करके प्रबल हुआ है। இங்கு ஒரு புருஷன் அவனோடு போராடுகிறதை பார்க்க முடிகிறது. यहाँ पर एक व्यक्ति याकूब के साथ मल्लयुद्ध कर रहा है। அங்க ஒரு ஒரு போராட்டமான சூழ்நிலை. यहाँ पर उनको ऐसे ही एक वातावरण है, दोनों के बीच में एक युद्ध चल रहा है। அவன் தனியாக இங்கே இருக்கிறான். எல்லா எல்லா அவனுடைய குடும்பம், அவனுடைய ஆடு மாடு எல்லாம் இருக்குது. அவன் தனித்திருக்கிறான் இந்த சூழ்நிலையில். वो सब आगे अपना जो दल को बेच दिया, परिवार को बेच दिया। याकूब यहाँ अकेले पड़ा था, तो उस वक्त में ये घटना हो रहा है। அந்த இடத்துல அவன் வந்து அந்த அந்த ஒரு மனுஷன் வித்தியாசமாக இவனோடு போராடுகிறான். लेकिन यहाँ पर एक प्रकार का एक मनुष्य और उनके साथ इस प्रकार वो उनके साथ वो मल्लयुद्ध कर रहा है। அவன் கர்த்தருடைய தூதன். वो परमेश्वर का दूत था। இந்த இடத்துல பார்க்கும்போது அவன் வந்து அந்த இடத்துல யாக்கோபிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். इस वक्त में याकूब से वो दूत ने एक सवाल पूछा, உன்னுடைய பெயர் என்ன என்று யாக்கோபை கேட்கிறார். और उनसे पूछा, तेरा नाम क्या है? இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆண்டவருடைய தூதனோ ஆண்டவர் அந்த இடத்துல வரும்போது பழைய ஏற்பாட்டிலேயோ புதிய ஏற்பாட்டிலையோ நம்ம பார்க்கும்போது எந்த மனிதனோடையும் அவர் வரும்போது அவனுடைய பேரை கொட்டி சாம்வேலே ஆதாமே அல்ல சொல்லி பேரை நேரடியாக கூப்பிடுவார்கள். ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்க்கிறோம் யாக்கோபை வந்து உன்னோட பெயர் என்னென்று கேட்கிறார். जैसे हम पुराना नियम में नया नियम में देखते हैं, जब परमेश्वर लोगों से वार्तालाप करते समय में उनसे परमेश्वर ने जब वो बातचीत करते समय में उनसे वो उनका अपना अपना नाम पूछता है, वैसे याकूब से भी उनके वो नाम पूछा जा रहा है। ஆண்டவர் முன்னாடியாக அவருடைய பெயர்களை சொல்லி கூப்பிடுகிறதை பார்க்க முடியும். परमेश्वर पहले उनका नाम लेके जैसे लोगों को अपना दासों को बुलाते थे, ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஆண்டவர் விசேஷமாக உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். लेकिन यहाँ पर परमेश्वर पूछ रहा है, तुम्हारा नाम क्या है? அவன் அந்த இடத்துல யாக்கோபு என்று சொல்கிறான். तब याकूब ने कह रहा है, मेरा नाम याकूब है। அவருக்கு காரணம் என்னவென்று நாம் பார்க்கிறோம் வேலையில. उसका कारण को यहाँ पर हम लोग देख सकते हैं। இன்னொரு முறையில் ஈசாக்கு வந்து அவனை கேட்கும்போது அவன் ஏசாவு என்று சொல்லி தன்னுடைய பெயரை மாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். एक बार अपना बाप के पास जाते समय में बाप ने उनसे पूछा, इसहाक ने, तुम्हारा नाम क्या है? तो अपना नाम याकूब को बचा छिपा करके ஏசா करके उन्होंने कह दिया। இங்கு அவன் யாக்கோபு என்று தன்னுடைய பெயரை ஒற்றுக்கொள்ளும் போது, लेकिन यहाँ पर जैसे दूध ने पूछ रहा है नाम, तब उन्होंने खुद अपना नाम को अपना रहा है। அந்த இடத்துல தேவன் அவனை வந்து ஆசீர்வதிக்கிற பார்க்க முடியும். तो वहां पर परमेश्वर उनको आशीष भी दिया रहा है। நாம் நம்முடைய தவறை நம்முடைய உண்மையான சூழ்நிலையை ஆண்டவரில் ஒப்படைக்கும் போது, जब हम इस वक्त अपना गलती और अपना पापों को परमेश्वर के सामने हम लोग मानेंगे, ஆண்டவர் நம்முடைய எல்லா காரியங்களையும் எல்லா சூழ்நிலையும் தேவன் அறிந்திருக்கிறார். तो हमारा सारे वातावरण बातों को परमेश्वर अच्छी तरह से जानते हैं। ஆண்டவரிடத்தில் நாம் போய் நம்முடைய உண்மையான காரியங்களை நாம் ஒப்படைக்கும் போது ஆண்டவர் காரியங்களை மாற்றி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். तो परमेश्वर के हाथ में अर्पण करते समय में, सौंपने समय में परमेश्वर सारे बातों को बदलने के लिए और उसमें हम लोग परिवर्तन लाने के लिए सामर्थ्य रखा है। நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் அகப்பட்டிருந்தாலும் और जिस वातावरण में हम फंसे हुए हैं, அந்த சூழ்நிலையை நாம் ஆண்டவருடைய உண்மையாக செல்லும் போது நம்முடைய காரியத்தை ஒத்துக்கொள்ளும் போது நம்முடைய தவறை ஒற்றுக்கொள்ளும் போது தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. तब हम लोग परमेश्वर का आशीष को तभी हम लोग पा सकते हैं, वो जब गलती और पाप को और अपना वातावरण के समय में जब हम लोग मानने के वक्त में। இதனால நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒரு திறந்த புத்தகமா ஆண்டவருடைய சமூகத்தில் போக வேண்டும். तब परमेश्वर के सामने जाते वक्त में खुला हुआ एक किताब के समान जानने आवश्यकता है। अनेक சூழ்நிலையை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது बहुत समय में परमेश्वर के सन्मुख में जब हम लोग जाते हैं, நாம் சூழ்நிலையை காரணமாக காட்டுகிறோம், மற்றவர்களை குற்றப்படுத்துகிறோம். तो हम अपना वातावरण को ऊपर हम लोग दोष दे देते हैं या जो लोगों के ऊपर दोष दे देते हैं। என்னுடைய மேலே இருக்கிறவர்கள் இப்படியா செய்தார்கள், கீழே இருக்கிறவர்கள் இப்படியா இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலையில் இருக்கிற அந்த மனிதர்களையும் சொல்லி நாம் சொல்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. और हमारा ऊपर जो अधिकार में रहते हैं या हमारा कुछ लोग हैं और उनके ऊपर हम लोग बातों को डाल देते हैं.
ஆனால் நாம் உண்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செல்லும்போது लेकिन जब हम लोग सच्चे दिल के साथ परमेश्वर के सन्मुख में जाएंगे तो அப்போதான ஆண்டவர் காரியங்களை மாற்ற முடியும். तबे परमेश्वर ये सारे बातों को बदल सकते हैं. ஆண்டவர் நம்முடைய எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். हमारा सारे वातावरण को परमेश्वर अच्छी तरह से जानता है. நாம் உண்மையாக அவருடைய சமூகத்தில் நாம் போகும்போது ஆண்டவர் அந்த காரியங்களை மாற்றுவது மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். जब हम सच्चाई के साथ परमेश्वर के सामने जाते समय में ये सारे बातों को परमेश्वर वो बदलने के लिए ताकत रखा है. இதுல ஆண்டவர் உருவாக்குறதுடைய இது இரண்டாவது விதம். तो जैसे परमेश्वर वो रचना रहा है, ये दूसरा तरीका है. முதலாவது ஆண்டவர் நம்மளை உருவாக்கும் போது ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுக்க விரும்புகிறார். तो सबसे पहले परमेश्वर हम लोग रचना जब वो करते हैं, तो जब परमेश्वर हम लोग बनाते हैं तो अलग हम लोग को परमेश्वर ने करता है. அடுத்தது நம்முடைய காரியங்களை நம்முடைய உண்மையாய் தேவன் நம்முடைய சூழ்நிலையை உணர்த்த விரும்புகிறார். जो हमारा वातावरण, जो हमारा जो स्थिति है, उसको परमेश्वर हम लोगों को समझाने के लिए वो चाह रहा है. அதுக்கப்புறம் ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய வைக்கிறார். तो उसके बाद में परमेश्वर वहाँ क्रिया को काम कर रहा है. இயேசு அவருடைய சீஷர்களும் அவர் படகுல போவதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த காரியத்தை. जब यीशु और अपना शिष्य के साथ वो नाव में जा रहे थे, அந்த இடத்துல காற்றும் புயலும் வருகிறது. वहाँ पर एक तूफान चले आया. அந்த இடத்துல அவரால் முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடியலன்னு சொல்ற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வருகிறார்கள். जब तक अपना ताकत के अनुसार वो लोग कोशिश कर रहा है, करते करते उन लोग ने उसमें वो लोग फेल भी हो जा रहा है. கடைசியாக ஆண்டவரத்தில் வருகிறார்கள். आखिरी में प्रभु यीशु मसीह के पास चले आ रहा है. அப்போதுக்கு அப்புறமா ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். तो वहाँ पर परमेश्वर वहाँ पर एक बहुत बड़ा चमत्कार को उनके सामने किया. ஆனால் நாம் முன்னடியாக நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியங்கள் வரும்போதும் நான் உடனடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று அந்த காரியங்களை ஒற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் உடனடியாக அற்புதங்களை செய்ய முடியும். इस प्रकार वातावरण जब हमारे जीवन में आएगा, तब तुरंत परमेश्वर के पास जब हम लोग चले जाते हैं तो परमेश्वर हम लोग मदद करने के लिए बहुत बड़ा सामर्थ रखे हैं. நம்முடைய இயலாமையை நாம் ஒற்றுக்கொள்ளும் போது, जब हमारा जो ना होने का संभावना है, जब ये बातों को हम लोग मानेंगे, நம்முடைய பயத்தை நாம் ஒற்றுக்கொள்ளும் போது, जब हमारा डर है तो ये बातों को मानेंगे. ஆண்டவர் பயப்படாதே என்று சொல்லி நம்மளோட கூட இருந்து காரியங்களை மாற்றுகிறார். परमेश्वर कहेंगे मत डरो करके हमारा संग रहेंगे. இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம். और एक बातों को हम लोग देख सकते हैं. அவருடைய 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். इसी उत्पत्ति में 34 अध्याय उसका पगला दूसरा वचन को देखेंगे. एक दिन लिया की बेटी दीना जो याकूब से उत्पन्न हुई थी, उस देश की लड़कियों के भेंट करने को निकली. तब उस देश के प्रधान हित्वी हमोर के पुत्र शाकेम ने उसे देखा और उसे ले जाकर उसके साथ कुकर्म करके उसको भ्रष्ट कर डाला. இந்த இடத்துல பார்க்கிறோம், யாக்கோபு இந்த கானான் தேசத்திற்கு வந்து அங்கே ஒரு பதான் அராம் என்ற ஒரு இடத்துல வந்து அங்கே ஒரு கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறார். இதில் 33 யாக்கோபு வந்து கானான் தேசத்தில் வந்து தங்கியிருக்கிறார். याकूब अपना कनान के देश में आके ठहरा. இந்த இடத்துல அவர் तंगिயிருக்கிறார். அவருடைய மகன்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு வெளியே சென்று விடுறார்கள். उनके जो बेटे लोग अपना भेड़ों को चराने के लिए वो बागर चले गए. இந்த இடத்துல அவருடைய ஒரே மகளான दीनाल அவர் வந்து வெளியே போய் தேசத்தின் பெண்களை பார்ப்பதற்கு அவர் வெளியே போகிறார். और उनका एक ही बेटी वो दीना ने वो लड़कियों से भेंट करने के लिए वो उस देश से बाहर निकल रही है. அந்த இடத்துல அவளுக்கு ஒரு தீமையான காரியம் நேர்படுகிறது. और उससे दीनाल को उनका एक बुराई काम हो रहा है. இங்க வந்து அவருக்கு கூட கூட்டிட்டு போறதுக்கு அவருடைய சகோதரர்கள் இல்லை. यहाँ पर वो दीनाल के साथ उसको बचाने के लिए ले जाने के लिए वो उनका भाई लोग नहीं थे. அவ தனியாக செல்லும் போது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொள்கிறாள். जब वो अकेले जाते समय में इस प्रकार का एक घटना उनका जीवन में हो गया. பிள்ளைகள் கொஞ்சம் பெரிதானோட தன்னிச்சையாக சில காரியங்களை செய்யும் போது சில பிரச்சனைகள் வருகிறது. பிள்ளைகள் வளரும் போது அவர்கள் தன்னிச்சையாக செயல்படும் போது சுதந்திரமாக செயல்படும் போது சில பிரச்சனைகள் வருகிறது. जब बच्चे लोग बड़े हो जाते हैं, जब वो लोग बड़े होने के बाद में और अपना बुद्धि अपना तरीका से कुछ बातों को जब करने के लिए कोशिश करेंगे
तब उनका जीवन में इस प्रकार का बुराई बातों को हम लोग देख सकते हैं। இந்த இடத்துல பிள்ளைகள் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். இங்கே அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். यहाँ पर हमारा बहुत जवान लड़का लड़की लोग है, तो इस बातों में हम लोग सावधान रहना आवश्यकता है। நாம் ஒரு காரியத்தை நம்ம பெற்றோருடைய சம்மதி இல்லாமல் அல்லது காரியங்களை செய்யும் போது சில நேரத்தில் அது தீமையாக முடிகிறது. जब हम लोग अपना मन के इच्छा के अनुसार या अपना माँ बाप के अनुमति बिना जब हम लोग कुछ बातों को करेंगे वो बुराई में खत्म हो जाता है। இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கிற வேளையில इस अध्याय को जो लगातार हम पढ़ते समय में அவருடைய சகோதரர்கள் அவர்கள் அங்க இருக்கிற ஜனங்களை வெட்டுகிறதை பார்க்க முடிகிறது. उनका भाई लोग जा करके जैसे अपना बहन से इसको कर्म किया था वो सारे लोगों को उन्होंने हत्या कर दिया। அந்த இடத்துல பார்க்கிறோம் யாக்கோபுக்குள்ள ஒரு பெரிய பயம் உண்டாகிறது. तो इसी की वजह से याकूब के मन में बहुत बड़ा डर छाया गया। அவர்கள் கொஞ்சம் ஒரு கூட்டம் ஒரு சின்ன குடும்பத்தார். वो लोग एक छोटा परिवार छोटा झुंड था। ஆனால் அந்த இடத்துல வாழ்கிற குடியர்களுக்கு விரோதமாக அவர்களுக்கு செய்து அவர்கள் கொலை செய்கிற காரியத்தை பார்க்க முடியாது. जहाँ उन लोग बसा, जहाँ उन लोग अपना जिंदगी चला रहा है, उन लोगों के बीच में इस प्रकार काम होने की वजह से उनको डर छाया गया। அது ஒரு சிலருடைய தவறு நிமித்தமாக பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகிறது. एक दो जन बच्चों का इसी प्रकार का गलती की वजह से ये प्रकार का वो दुख को वो लोग भोगना पड़ा। தீனாலோட ஒருத்தருடைய தவறு நிமித்தமாக அவருடைய சகோதரர்கள் கொலைகாரர்களாக மாறுகிறார்கள். அவர்கள் தகப்பனுடைய அவங்களுடைய குடும்பத்தினுடைய நல்ல பேர் கெட்டு போகிறது. दिनाल का वो काम की वजह से भाई लोग वो लोग एक हथियार बन जाते हैं। बाप को उनका मन में एक बहुत बड़ा डर छाया गया और उनका नाम भी खराब हो गया था। அவருடைய யாக்கோபு அந்த இடத்துல வாசிக்கிறதுக்கு மிகவும் பயப்படுகிறான். तो वहां पर बसने के लिए याकूब बहुत डर गया था। அந்த இடத்துல அந்த 34-30 வசனத்துல என்னுடைய குடும்பத்தெல்லாம் அவங்க வெற்றி போட்டுருவார்களே என்று சொல்லி ஒரு பயம் யாக்கோபுகளாக பிடிக்கிறது. और 34 और उसी और नीचे हम लोग देख सकते हैं याकूब ने डर रहा है मेरा पूरा परिवार को वो लोग मार डालेगा करके उन्होंने डर से कह रहा है। ஆனா இந்த இடத்துல நம்முடைய தேவன் பெரிய தேவனா இருக்கிறார். लेकिन यहाँ हमारा परमेश्वर बहुत बड़ा परमेश्वर, அவர் உடனடியாக இந்த இடத்தை விட்டு நீ விலகி போ என்று அவனுக்கு அறிவுரை கூறுகிறார். तो परमेश्वर वहां पर उनको कह रहा है इस जगह छोड़ के तुम चले जाओ। அந்த இடத்துல யாக்கோபு ஒரு காரியத்தை நாம் செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 35ஆம் அதிகாரத்துல 35 अध्याय में एक बातों को हम लोग देख सकते हैं। यहाँ याकूब ने एक काम कर रहा है। 35 அதோட 2ஆம் வசனத்தை பார்ப்போம். 35 में दूसरा वचन को देख सकते हैं। तब याकूब ने अपने घराने से और उन सब से भी जो उसके संग थे कहा, तुम्हारे बीच में जो पराये देवता है उन्हें निकाल फेंको और अपने अपने को शुद्ध करो और अपने वस्त्र बदल डालो। இந்த இடத்துல பார்க்கிறோம் யாக்கோபு ஒரு காரியத்தை செய்கிறான். याकूब ने यहाँ पर अपना परिवार के लिए एक काम को कर रहा है। அங்க இருக்க அவங்கள்ட்ட சொல்றான் உங்கள்ட்ட இருக்க அந்நிய தெய்வங்களை விலக்கி போடுங்கள் என்று சொல்லி அவர்களை சுத்திகரிக்கிற ஒரு காரியத்தை செய்கிறான். और उनको शुद्धिकरण का बातों को लेकर जो पराई देवता है उनके सामने उनके बीच में उसी बातों को हटाने के लिए कह रहा है। நம்முடைய குடும்பத்துல நம்முடைய டிபார்ட்மெண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது जब हमारा परिवार में जब हम लोग की समस्या को सामना करेंगे, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும் நம்முடைய ஊழியத்திலும் சில பிரச்சனைகள் வரும்போது अपना व्यक्तिगत जीवन में या सेवकाई में समस्या को सामना करते वक्त में நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதா என்பது சிந்திக்க வேண்டும், அதை விலக்கி போட வேண்டும். हम अपने आप को जांचना है ऐसे कुछ बातें परमेश्वर के विरोध में है क्या, इस बातों को हम लोग से हटाने के लिए हम लोग आवश्यकता है। தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். इसमें परमेश्वर हम लोग मदद करने के लिए वो एकदम तैयार है। அவர் உதவியும் செய்கிறார் நமக்கு. और परमेश्वर हम लोग को मदद भी करते आ रहा है। ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் நாம் விளக்க வேண்டிய காரியத்தை நம்மிடமிருந்து விளக்க வேண்டும். लेकिन हम अपना जो काम करना है, जो बात को छोड़ना है, जो बातों को हटाना है उसको करना आवश्यकता है। யாக்கோபு ஒருவேளை அந்நிய தேசத்திலிருந்து விலகி வந்தான். याकूब ने अन्य जो अपना देश था उसको छोड़ करके उन्हें चले आया। ஆனால் அந்நிய தேவர்களை விட்டு அவருடைய குடும்பத்தார் விலகவில்லை. सच में उन्होंने वहां पर छोड़ के आया, लेकिन जो अन्य जो पराई जो देवता उसको छोड़ा नहीं। ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை விளக்குகிறார். तो यहाँ पर परमेश्वर जो अन्य दो पराई देवता है उसको भी छोड़ने के लिए परमेश्वर ने याकूब को कहा है। நம்ம விக்கிரகம்ன்ற ஒரு காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்நிய தெய்வங்கள்
जो पराई देवता कहने के नाम पे हम लोग मूर्तियों का नाम हम लोग याद आता है। நான் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற ஆகிய நமக்கு ஆண்டவரை தவிர்த்து எந்தெந்த காரியம்லாம் முக்கியமாக இருக்கோ அது எல்லாமே அது வந்து விக்கிரம் தான். नया नियम के जब समय में हम लोग जीवन बिताते हैं, अभी वक्त में हम लोग प्रभु यीशु मसीह के अलावा और जो जितना बात वो पाई जाती है अन्य बातें हैं वो सब वो मूर्ति के समान है। நம்முடைய படிப்பாக இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் அல்லது நம்ம யாராவது நபர்களாக இருக்கலாம், ஆண்டவரை காட்டிலும் எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது ஒரு விக்கிரமாக மாறி போகிறது. अगर हमारा परिवार हो सकता है, ना एक व्यक्ति हो सकता है, ना हमारा पढ़ाई हो सकता है, जो भी हो परमेश्वर प्रभु यीशु मसीह के अलावा ये सारे बात मूर्तियां हैं। நாம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அதுக்கு ஆண்டவரை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அது நமக்கு ஒரு விக்கிரமாக மாறி போகிறது. यीशु मसीह छोड़ के इस सारे बातों में हम ज्यादा महत्वपूर्ण जब देते हैं ये सब मूर्ति बन जाते हैं हमारे लिए। நாம் ஆண்டவருக்கு தான் முதலும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். सबसे पहले हमारा परमेश्वर के लिए हम बहुत बड़ा महत्वपूर्ण देने आवश्यकता है। விளக்க வேண்டிய காரியத்தை விளக்கும் போது जब हम लोग छोड़ने वाला बातों को अलग करने वाला बातों को जब करेंगे ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்து தேவன் மாற்றி போடுகிறார். तो हमारा जितना बड़ा समस्या हो उस समस्या से परमेश्वर हम लोगों को बचा सकते हैं। அவர்கள் யாக்கோபு ஒரு சின்ன குடும்பம். याकूब का परिवार एक छोटा परिवार था। கானான் தேசத்துல अनेक ஜாதிகள் अनेक மக்கள் வாழ்கிறார்கள். कनान में बहुत जाति बहुत लोगों के तरक तरक वहां पर पाए जाते हैं। அவர்கள் நினைத்திருந்தால் ஒரு நிமிடத்துல யாக்கோபோட குடும்பத்தை அவர் அழித்திருக்க முடியும். चाहते तो वो पूरा झुंड एक जन में पूरा याकूब का परिवार को खत्म कर सकता था। ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அதோட वहां पर परमेश्वर याकूब के लिए एक काम कर रहा है। அவருடைய 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. 35 अध्याय में 5वां वचन में यहाँ पर एक बात देख सकते हैं। तब उन्होंने कूच किया और उनके चारों ओर के नगर निवासियों के मन में परमेश्वर की ओर से ऐसा भय समा गया कि उन्होंने याकूब के पुत्रों का पीछा न किया। இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவனாலே ஒரு பயங்கரம் உண்டாகிறதை நாம் பார்க்க முடிகிறது. यहाँ पर परमेश्वर की ओर से ऐसे एक भय छाया गया है। அந்த அவர்கள் நினைத்திருந்தால் யாக்கோபை ஒரு நிமிடத்துல முடித்திருக்க முடியும். ये यहाँ पर लोग चाहते तो याकूब का परिवार एकदम वो लोग खत्म कर सकते थे। ஆனால் தேவன் ஒரு பயங்கரத்தை அந்த இடத்துல அனுப்புவதனால எல்லாரும் வந்து யாக்கோபை பின்தொடராமல் விட்டு விட்டார்கள். यहाँ परमेश्वर का भय समा छाया गया, इसी के वजह से लोग याकूब के पुत्र को पीछे ना किया। நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று நம்முடைய காரியங்களை விளக்க வேண்டிய காரியங்களை விளக்கும் போது ஆண்டவர் ஒரு பெரிய பாதுகாப்பை நம்ம கட்டளையிடுகிறார். जब हम परमेश्वर के सन्मुख में जाके सारे हमारा बातों को समझाएं, परमेश्वर को उन्हें हम लोग को अपनाएं, तब परमेश्वर हम लोग को बचाने वाला ये बातों को जरूर करेंगे। எவ்வளவு ஜனங்கள் நமக்கு விரோதமா இருந்தாலும் எல்லா காரியங்களையும் தேவன் மாற்றி போடுகிறார். ओ जितना भी लोग हमारा सामने चले आए खड़े हुए परमेश्वर वो सारे लोगों से हम लोग बचाने के लिए सामर्थ रखा है। நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் விளக்க வேண்டிய காரியங்களை நம்ம விட்டு விளக்க வேண்டும். हम सब एक ही काम करना है, जो बात हम लोग से अलग करना है और उसको छोड़ना है, उस बातों को जरूर छोड़ना है। நாம் 3 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது நாம் சில மக்களிலிருந்து சில சூழ்நிலையிலிருந்து தேவன் யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை அந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் விளக்குகிறார். हम 3 बातों को ने देखा जिस पर लोगों को परमेश्वर चुन लेते हैं और अलग कर देते हैं और अपने लिए परमेश्वर उन लोगों को अलग कर देता है। இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், அவர்களுடைய உண்மையான நிலைமையை தேவன் உணர வைக்கிறார். और दूसरा बात यह है परमेश्वर उनका जो सच्चाई हालत है और परमेश्वर उनको समझने के लिए परमेश्वर उन लोग समझाने के लिए वो चाह रहे हैं। அந்த நிலையை உணரும் போது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். और जब वो लोग अपना समय को अपना वक्त को बातों को समझ जाते हैं तो परमेश्वर उनको मदद कर रहे हैं। திரும்பி போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது எந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அதை விளக்கும் போது தேவன் காரியங்களை செய்கிறார். जब संघर्ष और जब हम लोग कष्ट दुख चले आता है हम बातों को छोड़ देते हैं और हम उससे अलग जब हम लोग परमेश्वर के लिए हो जाते हैं तो परमेश्वर हम लोग को जो मदद करना है, जिस बातों को हम लोग को बचाना है, उस बातों से परमेश्वर हमको बचाने के लिए मदद करते हैं। நாம் விளக்கும் போது காரியங்களை வந்து நாம் விளக்க தேவையில்லாத காரியங்களை தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை
விளக்கும் போது தேவன் நமக்கு பாதுகாப்பாய் அரணாய் இருக்கிறார். तो बातों को हम लोग जब हम लोग से अलग करना था, उस बातों को परमेश्वर के लिए अलग करते समय में परमेश्वर हम लोग वो रक्षा करते हैं. परमेश्वर हम लोग एक सगरपना के समान हम लोग सारे तरफ हो जाते हैं. இங்கு இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். और एक बातों को यहाँ देख सकते हैं. அதனுடைய 41ஆம் அதிகாரம் 56 57 வசனங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 56 57. 41 अध्याय में 56 57. 56 और 57 वचन को देखेंगे. इसलिए जब अकाल सारी पृथ्वी पर फैल गया और मिस्र देश में अकाल का रूप भयंकर हो गया, तब यूसुफ सब भंडारों को खोल खोल के मिस्रियों के हाथ अन्न बेचने लगा. इसलिए सारी पृथ्वी के लोग मिस्र में अन्न मोल लेने के लिए यूसुफ के पास आने लगे, क्योंकि सारी पृथ्वी पर भयंकर अकाल था. இங்கே பார்க்கிறோம், அவர்கள் வாழ்கிற தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது. जब याकूब के जिस देश में रहा, उस देश में बहुत बड़ा अकाल पड़ गया. அவரை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களிலும் அந்த பஞ்சம் காணப்படுகிறது. वो उनके जिस देश में रहते हैं वो सारे देश में वो अकाल वो फैल गया था. அதனால எல்லா ஜனங்களும் ஆகாரம் இல்லாதபடிக்கு ஆடு மாடுகளுக்கும் அவர்களுக்கும் ஆகாரம் இல்லாம ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. और उसी के वजह से देश में लोग और जानवर किसी को खाने के लिए कुछ भी नहीं था. ஆனா இந்த சூழ்நிலை பார்த்தா இதற்கு முன்னாடியாகவே தேவன் யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி ஆண்டவர் அதுக்குள்ள எல்லா காரியங்களையும் சரிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறோம். तो इसी घटना का पहले परमेश्वर यूसुफ को एक मिस्र देश में भेजा. वहां पर सारे जो इनका तैयार करने वाला बातों को तैयार करके रखा गया. தேவனுக்கு நம்முடைய பாஸ்ட் நமக்கு முடிந்த ஒரு காரியம் இருக்கும். ஆனால் நாம் எந்த சூழ்நிலை இருக்கிறன்ற நம்முடைய இந்த சூழ்நிலையும் தெரியும். நமக்கு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகிற என்று தேவன் நம்முடைய 3 காலங்களையும் தேவன் அறிந்தவர். जो परमेश्वर जो हमारा बीती हुए दिन को भी, जो अभी हमारा जो समय चल रहा है और आने वाला ये बातों हैं, और सारे हमारा 3 काल को भी परमेश्वर अच्छी तरह से जानते हैं. அதற்காக நமக்கு ஆபத்து வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் காரியங்களை சரி பண்ணி வைக்கிறார். जब हमारा सामने वो विपत्तियां या वो हम लोग विरोध में कुछ घटना आएगा, तो उसके पहले परमेश्वर हम लोग बचाने के लिए सारे बातों को तैयार करके रख देता है. அதற்காக தேவன் யோசேப்பை கொண்டு காரியங்களை செய்து எல்லாருக்கும் அந்த ஆகாரம் கிடைக்கும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருகிறார். यूसुफ को परमेश्वर वहां पर तैयार किया और याकूब का परिवार, सारे परिवार को वो खाना मिलने का वो सारे कार्यक्रम को परमेश्वर पहले कर चुका था. அது ஒரு वचனத்தை படிப்போம். 45ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 45 அதனுடைய 6-7 வசனங்களை பார்ப்போம். 45 उत्पत्ति 45 का 6 और 7 को वचन को देखेंगे. क्योंकि अब 2 वर्ष से इस देश में अकाल है, और अब 5 वर्ष और ऐसे ही होंगे कि उनमें न तो हल चलेगा और न अन्न काटा जाएगा. इसलिए परमेश्वर ने मुझे तुम्हारे आगे इसीलिए भेजा कि तुम पृथ्वी पर जीवित रहो और तुम्हारे प्राणों के बचने से तुम्हारा वंश बढ़े. 8ஆம் வசனத்தை பார்ப்போம். 8वां वचन को भी पढ़िएगा. इस रीति अब मुझको यहाँ पर भेजने वाला तुम नहीं, परमेश्वर ही ठहरा, और उसी ने मुझे फिरौन का पिता सा और उसके सारे घर का स्वामी और सारे मिस्र देश का प्रभु ठहरा दिया है. இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசேப்பு எதற்காக தேவன் அவனை எகிப்துக்கு அனுப்பி வைத்தார் என்று சொல்கிறான். यूसुफ ने यहाँ अपना कारण बता रहा है क्यों परमेश्वर मुझे मिस्र देश भेजा गया. தேவன் அந்த பிரச்சனைகள் வரும், இந்த போராட்டம் பஞ்சம் வரும்னு சொல்லி அதற்கு முன்பாகவே யோசேப்பை அனுப்பி அவர்களுக்காக அந்த ஆகாரத்தை சேர்க்கிற ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். अकाल आएगा, सबको खाने के लिए बहुत दिक्कत होगा. इस बातों को जान करके परमेश्वर ने यूसुफ को मिस्र देश में पहले भेज करके याकूब का परिवार को बचा रहा है. அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் பார்வோனுக்கு மேற்படியான அந்த காரியத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. यहाँ पर पार्वोन से बढ़कर वो कामों को यूसुफ ने करने के लिए वहां परमेश्वर उनको तैयार करके रखा है. அவன் சொல்கிற காரியத்தை பார்வோன் அங்க எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் சுற்றி இருக்க ஜனங்கள் எல்லாரும் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தேவன் யோசேப்பை சொல்லி காரியங்களை செய்கிறார். जो यूसुफ ने वो बातों को या हुक्म को देता है, वो सारे बातों को और फरौन और ये मिस्र देश का लोग सब मानने का वो एक
बातों को वहां पर परमेश्वर बना देता है। இப்போது யோசேப்பு யாக்கோபை வந்து எகிப்து தேசத்திற்கு அழைக்கிறதை பார்க்க முடிகிறது. यहाँ अभी यूसुफ ने याकूब को अपना बाप को अपने पास बुला रहा है। ஏன்னா அந்த இருக்கிற கானான் தேசத்தில் இன்னும் 7 வருடத்திற்கு பஞ்சம் இருப்பதனால அவர்கள் இருந்தால் அவங்க அழிஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு சிறப்பான ஏற்பாடை எகிப்தில் செய்து வைத்திருக்கிறார். तो परमेश्वर वहां पर याकूब और कनान देश में रहेगा तो 7 दिन वहां पर वो लोग अकाल पड़ेगा, खाने के लिए कुछ नहीं मिलेगा। इसलिए एक विशेष एक तैयारी को करके परमेश्वर याकूब के परिवार को वहां से कनान से बुलाकर फिर परमेश्वर ने मिस्र देश के पास उनको लेके आ रहा है। ஆண்டவர் வந்து ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். तो यहाँ पर परमेश्वर एक विशेष आशीष को इन लोगों के लिए रखा गया। 46 அதிகாரம் படிப்போம். 46 அவருடைய 1-2 वचनங்கள். 46 अध्याय का पहला दूसरा वचन को भी हम लोग पढ़ के सुनेंगे। तब इस्राएल अपना सब कुछ लेकर बेरसेबा को गया और वहाँ अपने पिता इशाक के परमेश्वर को बलिदान चढ़ाया। दूसरा वचन दूसरा तीसरा. तब परमेश्वर ने तीन तक। परमेश्वर ने इस्राएल से रात को दर्शन में कहा, हे याकूब, हे याकूब। उसने कहा, क्या आ गया? उसने कहा, मैं परमेश्वर हूँ, तेरे पिता का परमेश्वर। तो मिस्र में जाने से मत डर, क्योंकि मैं तुझसे वहाँ एक बड़ी जाति बनाऊंगा। இந்த இடத்துல பார்க்கிறோம், அவ யோசேப்பு வந்து யாக்கோபை கூப்பிடும்போது உடனடியாக யாக்கோபு எகிப்துக்கு போகவில்லை. जब यूसुफ ने अपना बाप को याकूब को बुला रहा है, पापा आप इधर चले आइए, तो तुरंत याकूब वहां गया नहीं है। அவர் முதலாவது செய்கிற காரியம் அவர் போய் தேவனுடைய சமூக பெர்சபாவுக்கு போய் அங்கே போய் பலியிடுகிறதை பார்க்க முடிகிறது. यहाँ उन्होंने पेरसेबा को गया और वहां परमेश्वर के लिए एक बलिदान वो चढ़ाया। அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வெளிப்படுகிறது. तब परमेश्वर का वाणी को उन्होंने सुन रहा है। அங்கே போய் நீ எகிப்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேணாம், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை திரும்பி கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை சரியான ஒரு கைடன்ஸை கொடுப்பதே நாம் பார்க்க முடிகிறது. जाने के लिए वहां मत डरो करके परमेश्वर एक सगी उनको योजना दे करके परमेश्वर उनको चला रहा है। ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யும்போது, जब परमेश्वर हमारा जीवन में ये चमत्कार को करते वक्त में ஒரு புதிய வழிகளை உண்டாக்கும் போது, एक नया एक रास्ता को परमेश्वर दिखाने के समय में உடனடியாக நாம் ஒரு முடிவை எடுத்து விடாதபடிக்கு और तुरंत हम अपना निर्णय को ना ले, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். और परमेश्वर के सन्मुख में हम ठहरने का या इंतजार करने का आवश्यकता है। ஏதாவது ஒரு காரியம் இருக்கும்போது இது தேவனால வந்ததா அல்லது மற்றவர்களால வந்ததான்றது நமக்கு தெரியாது. तो हम ये बात हम लोग नहीं जानते हैं या परमेश्वर की ओर से आता है या दूसरे की ओर से आता है। உடனே அந்த நேரத்தில் நாம் ஒரு முடிவு எடுத்துக்கொண்டு நாம் சென்று விடாதபடிக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். जो तुरंत एक निर्णय लेकर के हम लोग चले ना जाएं और परमेश्वर के सन्मुख में हम लोग ठहर के इंतजार करें। நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்கும்போது நாம் உடனடியாக ஆண்டவர்கிட்ட கேட்காம செய்யும்போது அதனால நமக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. जो चमत्कार हमारा जीवन में हो गया तो बातों को समझ करके हम लोग आगे अगर बढ़ गया तो समस्या को सामना करना पड़ेगा। ஒரு தவறான முடிவை எடுத்து யாராவது சொல்லிட்டான்னு ஒரு தவறான முடிவை எடுக்கும்போது நமக்கு அதுக்காக பாதிப்பு ஏற்பட்டு திரும்பவும் சரியான இடத்திற்கு நம்ம கடந்து வர வேண்டியதாக இருக்கும். तो हम लोग लोगों का बातों को सुन करके हम लोग निर्णय ले लिया तो फिर उसी के वजह से हम कुछ दंड को पा करके अपना स्थिति में आने के लिए हम लोग समय लगेगा, आना पड़ेगा। ஆனால் அந்த சமூகத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். लेकिन हम ये काम करना चाहिए तो परमेश्वर के सन्मुख में हम इंतजार करें। அப்போது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படும், சரியான ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு வழி நடத்துவார். तभी परमेश्वर का प्रकाशित मिलेगा और परमेश्वर हम सही मार्ग में ले चलेगा। ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது, जब परमेश्वर हम लोग रचना करते समय में நாம் இந்த காரியத்தை மிகவும் கவனமா இருக்க வேண்டும். इस बातों में हम लोग सही तौर से हम लोग ध्यान देना आवश्यकता है। ஏதாவது ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு உடனடியாக நம்ம செயல்படாதபடிக்கு तुरंत निर्णय लेकर के हम लोग आगे नहीं बढ़े।
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு தெளிவான வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். परमेश्वर के बातों को प्रकाशित हम लोग पाते समय में एक सही मार्ग हम लोग मिलेगा. கண்டிப்பாக யோசேப்பு தன்னுடைய மகன் கூப்பிடுகிறான், நான் மரித்த ஒரு மரித்தேன்னு நினைச்ச மகன் உயிரோடு இருக்கிறான், ஆனால் கூப்பிடுறான். இந்த எல்லா சூழ்நிலை இருந்தாலும் உடனடியாக அவன் ஒரு முடிவு எடுக்கவில்லை. जो खोया हुआ, जो मरा हुआ बेटा फिर वापस मिल गया, वहाँ खुशियाँ हैं, अच्छा है करके याकूब वहाँ पर वो तुरंत नहीं गया था. அவசரப்பட்டு நாம் முடிவெடுக்காதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தெளிவான வழிநடத்தலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். जल्दीबाजी ना करें, हम लोग परमेश्वर के सन्मुख बैठ करके इंतजार करते समय में सही मार्ग परमेश्वर हम लोग दिखाएंगे. நாம் கடைசியாக நான் பார்க்கும்போது 49ஆம் அதிகாரத்தில் आखिरी हम लोग देखते हैं और 48 இந்த கடைசி நாட்களில் பார்க்கும்போது ஆண்டவர் யாக்கோபை ஒரு பெரிய இடத்திற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். तो इसी आखिरी अध्याय में देख सकते हैं याकूब को परमेश्वर एक बहुत बड़ा जगह पर परमेश्वर रखा. 47ஆம் அதிகாரம் நாம் பார்ப்போம். 47ஆம் அதிகாரம் 47 அவருடைய अध्याय 7ஆம் வசனம். उसका 7 वचन को देखिएगा. 47 अध्याय का 7वां वचन. तब यूसुफ ने अपने पिता याकूब को ले आकर फिरौन के सम्मुख खड़ा किया और याकूब ने फिरौन को आशीर्वाद दिया. இந்த இடத்துல பார்க்கும்போது யாக்கோபு வந்து பார்வோனை ஆசீர்வதிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். यहाँ पर हम लोग देख सकते हैं याकूब ने फिरौन को आशीर्वाद दिया. அவர் இந்த 9ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நான் பரதேசி, அதாவது ஒரு 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 நாடோடியாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துடைய அரசனை ஆசீர்வதிக்கிற காரியத்தை பார்க்க முடிகிறது. तो उन्होंने अपने को कह रहा है मैं परदेसी हूँ और जो मेरा देश बिना मैं इधर उधर घूम रहा था, लेकिन उन्होंने वो फिरौन को आशीष दे रहा है. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட அரசனுக்கு அவன் ஆசீர்வதிக்கிற பார்க்க முடிகிறது. सबसे बड़ा एक सम्राट कहा जाता वो फारोन को वो याकूब ने आशीर्वाद दे रहा है. ஏன்னா ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் உன்மூலமாய் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி, तो इब्राहिम के द्वारा जो परमेश्वर ने वायदा दिया, आशीष दिया, और इनने के द्वारा वो परमेश्वर पूरा कर रहा है. தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். तो हमारे जो परमेश्वर का दास और दासियों के द्वारा लोगों के द्वारा परमेश्वर अपना आशीष को बांटते हैं. தேவன் நம் மூலமாக தேவன் अनेक மக்களை ஆசீர்வதிக்கிறார். हमारे द्वारा परमेश्वर पूरा देश लोगों को अगल बगल लोगों को परमेश्वर आशीष देते हैं. அந்த பார்க்கும்போது நம்முடைய அது தகுதிக்கு மிந்தியுள்ள காரியங்களா இருக்கும். तो ये बात जो अपना जो औकात है उससे बढ़कर परमेश्वर करता है. அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். ये बातों को परमेश्वर हमारे लिए करने के लिए तैयार है. அதோட 47 பார்க்கிறோம், அவருக்கு ஒரு பெரிய இடத்துல போய் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து ஒரு புதிய நாட்டை கொடுக்குறாங்க. அவர்களை போய் அங்கே வசிக்கிற காரியத்தை எகிப்தில் பார்க்க முடிகிறது. 11 इसी अध्याय में 11 वचन में देखते हैं उन लोगों के लिए एक अलग एक देश एक जगह को भी ठहरने के लिए वो वहाँ पर वो दिया जा रहा है. அவர்கள் ஒரு சின்ன கோசி என்ற ஒரு சின்ன இடத்துல இருக்குன்னு நினைக்கிறார், ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய இடத்தை அவர்களுக்கு அந்த பார்வோன் மூலமாக கொடுக்கிறார். वहाँ पर उन लोग चाहता था कोसेन नाम करिए एक छोटा जगह, लेकिन उन पर फिरौन ने वो बहुत बड़ा एक देश को भी दे दिया. அவர்கள் வசிப்பதற்கு தேவன் ஒரு சிறப்பான காரியத்தை தேவன் செய்கிறார். परमेश्वर याकूब का परिवार पूरा अच्छी तरह से ठहरने के लिए बसने के लिए एक अच्छा देश को भी दे चुका है. நாம் ஆண்டோடைய சமூகத்திற்கு தரித்திருந்து அவருடைய கைடன்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது ஆண்டவர் சரியான பாதையில் நம்ம நடத்துகிறார். जब परमेश्वर के सन्मुख में हम लोग ठहरे और उनका जो परमेश्वर सही योजना के लिए हम लोग इंतजार करते समय में परमेश्वर का मार्ग हम लोग के लिए सही निकलेगा. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் மூலமாய் अनेक ஜனங்களை ஆசீர்வதிப்பார். तो परमेश्वर हमको भी आशीष देगा, साथ ही साथ हमारा द्वारा भी सारे लोगों को परमेश्वर आशीष देगा. ஆனா இந்த சூழ்நிலை ஒரு காரியத்தை யாக்கோபு மிகவும் கவனமாக இருக்கிறார். तो यहाँ पर एक बातों पर याकूब ने बहुत ध्यान पूर्वक दे रहा है. இந்த இடத்துல பார்க்கிறோம் 47ஆம் அதிகாரம் அதனுடைய 30ஆம் வசனம் 47-30. इसी अध्याय में 47 में 30 वचन में उस बातों हम लोग पा सकते हैं. जब मैं अपने बाप दादों के संग सो जाऊंगा तब तो मुझे मिस्र से उठा ले जाकर उन्हीं के कब्रिस्तान में रखेगा. तब यूसुफ ने कहा, मैं तेरे वचन के अनुसार करूंगा. இந்த இடத்துல யாக்கோபு ஒரு காரியத்தை யோசிப்பிடல சொல்கிறத பார்க்கிறோம். एक बात को याकूब ने वो यूसुफ के पास वो कह रहा है, நான் மரிக்கும் போது என்னை எகிப்து தேசத்தில் அடக்கம் பண்ணக்கூடாது, என்னுடைய சொந்த பூமியில வந்து என்னுடைய பெட்ரோல் இருக்கிற அந்த இடத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறான். जब मैं मर जाऊंगा तो मेरा शरीर यहाँ नहीं
और जहाँ मेरा परदादा लोग रहते थे उस देश में तुम ले चल जाना है करके। அந்த காரியத்தை குறித்து 31ஆம் இடத்துல பார்க்கிறோம். 31ஆம் வசனத்துல அவன் ஆணையிட்டு கொடுக்கிறதை பார்க்க வேண்டும். तो यहाँ पर 31 वचन में हम लोग देख सकते हैं, और जैसे यूसुफ ने उनको अपना शब्द भी वो कहा गया था। அதனால அம்மா அவர் மரித்தபோது யாக்கோபு மரிக்கும்போது जैसे वो जब याकूब मर जाता था, அவன் வந்து 50ஆம் அதிகாரத்தில் இப்படியா பார்க்கிறோம். 50वां वो अध्याय में ये हम देख सकते हैं, அதில் 6-7 வசனங்களை வாசிப்போம். और 6 और 7 वचन को हम लोग देखेंगे। 50ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். और 50 अध्याय उत्पत्ति उसका 6 और 7 वचन को देखेंगे। तब फिरौन ने कहा, जाकर अपने पिता की खिलाई हुई शपथ के अनुसार उसको मिट्टी दे। इसलिए यूसुफ अपने पिता को मिट्टी देने के लिए चला, और फिरौन के सब कर्मचारी अर्थात उसके भवन के पुरनिये और मिस्र देश के सब पुरनिये उसके संग चले। இங்கு எகிப்திலே மரித்த யாக்கோபை அவர்கள் கானான் தேசத்தில் போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். यहाँ पर जैसे याकूब मिस्र देश में उनका मृत्यु हो गया था, तो यूसुफ अपने परिवार के साथ जाकर के याकूब का शरीर को कनान देश में ले जाके उनको दफना रहा है। இந்த இடத்துல முன்னாடியே தேவன் சொல்லியிருந்தார், யோசேப்பு உன் கண்களை மூடுவான், அங்கே எகிப்தில் நீ மரணம் அடைவாய், ஆனாலும் உன்னை திரும்பி கொண்டு வருவேன் என்று அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் யாக்கோபுக்கு. याकूब को परमेश्वर ने वायदा भी किया गया था, यूसुफ तुम्हारा आंखों को वो बंद करेगा, उनके जगह पर तुम मृत्यु होगा, फिर तुमको यहाँ पर वो लाएंगे। ये बात यहाँ पर अभी पूरा हो रहा है। இந்த இடத்துல நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரணம் என்ன? तो आत्मिक जीवन में पाए गए लोग हम सब इस बातों को सीखना आवश्यकता है। இந்த எகிப்து ஒரு உலகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. मिस्र देश ये दुनिया का बराबर है। நாம் இந்த உலகத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கார், நம்மளுமே அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். दुनिया में परमेश्वर हम लोग को आशीष देता है, हमारा द्वारा बहुत लोगों को हम लोग आशीष भी हम लोग कारण बन जाते हैं। ஆனால் அந்த உலகத்தினோட இருந்து உலகத்தின் காரியங்களே மறிக்கிறதற்கு தேவன் நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. உலகத்திலேயே இருந்து உலகத்தினுடைய காரியங்களுக்கு நாம் மறிக்க தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. तो परमेश्वर हम लोग को ये बात के लिए कभी नहीं सौंपा, इस दुनिया के लिए जिए और इस दुनिया के लिए तुम मर जाओ। தேவன் நமக்கு ஒரு பரம காணனை, தேவன் ஒரு பரலோகத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். परमेश्वर एक स्वर्ग का एक कनान और स्वर्ग को परमेश्वर हम लोग के लिए तैयार करके रखा है। நாம் அதை நோக்கி நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். उसके ओर हम अपना जीवन को, जिंदगी को बढ़ाना आवश्यकता है। நாம் இருக்கிற இடம் உலகமாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை பரலோக காரியத்தை மையமாக, நித்தியத்தை மையமாக வைத்து செயல்பட வேண்டும். चाहे हम लोग इस दुनिया में रहें, लेकिन हमारा योजना, हमारा जो हम लोग अनंत काल का जो योजना है, तो स्वर्ग के ओर हम लोग आगे बढ़ना आवश्यकता है। நம்முடைய காரியங்கள் நித்தியத்தை நோக்கி செல்ல வேண்டும். जो अनंत काल के बातों पर हम लोग आगे बढ़ने की आवश्यकता है। ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கிற மாத்திரமல்ல, நம்மை ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நம்மை உருவாக்குகிறார். ना केवल परमेश्वर हम लोग को बनाया, रचाया, एक एक कदम में परमेश्वर हम लोग आगे बढ़ाता है। நாம் 5 காரியங்களை பார்த்தோம். हम लोग 5 बातों को नहीं देखा। முதலாவது காரியம், தேவன் நம்மை உருவாக்குற முதல் காரியம், தேவன் நம்மை பிரித்தெடுக்கிறார். तो परमेश्वर हम लोग को रचाया, बचाया, रचनाया, उसके पहला वो कदम है परमेश्वर हम लोग अलग किया था। தேவன் அந்த நம்முடைய சில சூழ்நிலையிலிருந்து, சில மனிதர்களிடமிருந்து ஆண்டவர் நம்மை பிரிக்கிறார். दूसरा ये है परमेश्वर एक वातावरण, कुछ लोगों के वो उनके बीच में से परमेश्वर हम लोग अलग कर रहा है। நாம் அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து நாம் அந்த காரியங்களை விட்டு நாம் பிரிய வேண்டும். वो बातों को मान करके उस वातावरण लोगों से हम लोग आगे मान करके अलग होने की आवश्यकता है। இரண்டாவது ஒரு காரியம், அவன் தன்னை உண்மையாக ஒப்புக்கொண்டது போல நம்முடைய உண்மையான சூழ்நிலையை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். तो हम अपना सच्ची दिल के साथ अपना जो गलतियां हैं, पाप है, वातावरण है, वो सारे बातों को मानने के तैयार हो जाना है। நாம் எந்த சூழ்நிலை இருக்கோம் என்று ஆண்டவருக்கு தெரியும் போது அந்த சூழ்நிலை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். तो हमारा वातावरण हम लोग समझ गया, तो उस बातों को मान लिया, तो परमेश्वर उसी से अलग करके आशीष देने के लिए तैयार है। அப்போதுதான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற முடியும். तबे हम अनेक लोगों को आशीष का कारण बन सकते हैं। அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும் போது, जब कभी हमारा समस्या में, हमारा जीवन में समस्या और तूफान आएगा,
நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम अपने को खुद को जानना आवश्यकता है. நாம் விளக்க வேண்டிய காரியத்தை நாம் நம்மிட்டிருந்து விளக்க வேண்டும். जो बातों को हम लोग से अलग करना है उस बातों को अलग करें. முதலாவது சில காரியத்தை தேவன் விளக்குகிறார். तो पहले परमेश्वर हम लोग को जिस बातों से अलग करना है वो परमेश्वर खुद करता है. சில காரியத்தை நாம் தான் விளக்க வேண்டும். लेकिन कुछ बातों को हम अपने से करने की आवश्यकता है, उस बातों को हम लोग छोड़ देना है. அப்படி செய்யும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷ ஒரு பாதுகாப்பை விசேஷித்த ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். तबे परमेश्वर विशेष कार्य को विशेष हम लोग आशीष को देने के लिए तैयार है. ஆண்டவர் கிரியை செய்வதற்கு தடையா இருக்கிற காரியத்தை நம்மிட்டிருந்து விளக்க வேண்டும். जिस बातों को परमेश्वर कार्य कर नहीं पा रहा है, रुकावट है, उस बातों को हम लोग छोड़ना आवश्यकता है. தேவன் நமக்கு நம்முடைய ஃபியூச்சருக்கு தேவையான நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவையான காரியத்தை தேவன் முன்னதாகவே செய்து வைத்திருக்கிறார். जो हमारा भविष्य के लिए आवश्यकता है, भविष्य का आशीष है, हम लोग जो वो हमारा चाहत है वो परमेश्वर करने के लिए तैयार है. நாம் அந்த சூழ்நிலையை முடிவெடுக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். हम लोग सही वक्त में उसी बातों का परमेश्वर का कार्य के लिए हम लोग ठहरना या इंतजार करना आवश्यकता है. நாம் நம்முடைய மூளை அறிவில் நம்ம முடிவெடுக்கும் போது அது தவறாக முடியும். जब हम लोग अपने खुद फैसला करेंगे या निर्णय करेंगे वो गलत हो जाएगा. கடைசியாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். तो आखिरी में हम इस संसार में पाए जाते हैं, ஆனால் நாம் உலகத்தார் அல்ல. लेकिन हम संसारिक लोग नहीं है. இயேசு கிறிஸ்து எப்படியாக அவருடைய அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, तो यूहन्ना 17 अध्याय में जैसे प्रभु यीशु मसीह ने कहा, நான் உலகத்தார் அல்லது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். तो जैसे मैं ये दुनियादारी नहीं है वैसे तुम लोग भी ये दुनिया का लोग नहीं है. நம்முடைய நோக்கம் பரம காணான நம்முடைய பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும், நித்தியத்தை நோக்கி இருக்க வேண்டும். हमारा जो योजना है, हमारा उद्देश्य है, तो जो अनंत काल का जो कनान है वो परमेश्वर का स्वर्ग है और जो उसी के ओर हम लोग लगे रहना है. எப்படியாக யாக்கோபு தன்னுடைய சரீரம் கானான் தேசத்தில் வைக்கப்பட வேண்டும் என்று விரும்பினானோ, जैसे याकूब ने चाहा अपना शरीर कनान देश के वापस चले जाए, वहां दफनाए. நம்முடைய நித்தியத்தை நாம் பரலோகத்தில் கழிக்க இருக்க வேண்டும். हमारा जो अनंत काल है तो हम अपना जो स्वर्ग में स्वर्ग पहुंचना है, ये बातों में हम लोग तत्पर रहना है. இந்த காரியத்தை தேவன் நம்மகிட்ட உருவாக்குறதா ஆண்டவர் பல நாட்கள் பல ஆண்டுகள் நம்மிடத்தில் எடுக்கிறது. ये बातों को परमेश्वर हमारा अंदर रचना करने के लिए बहुत लंबे समय ले रहा है. அதற்கு நாம் நம்மை இடம் கொடுக்க வேண்டும். तो उसके लिए हम उसके जगह देने की आवश्यकता है. அப்படி செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். तो जैसे हम इस बातों को करने के लिए तैयार हो जाएंगे, परमेश्वर हमका आशीष हम लोग पा सकते हैं. நம் மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். तो हमारा द्वारा परमेश्वर का लोग हम लोग द्वारा लोग आशीष किया जा रहा है. நம்மை தேவன் நித்தியத்துக்கு நேராய் வழி நடத்துகிறார். परमेश्वर अनंत काल के ओर हम लोग ले चल रहा है. இந்த காரியத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर इस बातों को आशीष देने पाए. நாம் ஜெபிப்போம். आइए हम लोग प्रार्थना करेंगे.